இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அடுத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12வது வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். தேவனாய கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போதும் கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினி நடக்கும்போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் தன்னோடு கூட இருப்பதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல முடியாதபடிக்கு ஆறுகள் போன்ற தடைகள் வரும். அப்படி நாம் கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வருகிறதே, அக்னி ஜுவாலை அக்னி போன்ற பயங்கரமான காரியங்கள் நமக்கு விரோதமாக வருகிறதே, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லையோ? இப்படி பிரச்சனைகள் வருகிறதே, போராட்டங்கள் வருகிறதே, வேதனைகள் வருகிறதே, கலக்கங்கள் வருகிறதே, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லையோ என்று சொல்லி நாம் ஒருவேளை யோசிக்கக்கூடும். அப்படி நாம் யோசிப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகள் உனக்கு எதிராக வரும்போது, அக்னியில் நீ கடந்து செல்லும் போதும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள், ஆறுகள் போன்ற தடைகள், நம்மை அழித்து போடும்படியாக வரக்கூடிய அக்னி போன்ற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே வரத்தான் செய்யும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவைகள் உன்மேல் தன்னுடைய வல்லமையை செலுத்துவதில்லை. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, மனுஷர் எங்கள் தலையின் மேலே ஏறிப்போக பண்ணினீர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறீர். ஆனால் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். எங்களை செழிப்பான இடத்தில் விட்டீர். அப்படி தடைகள் வரும்போது, நம்ம எரித்து போடத்தக்கதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்து செழிப்பான இடத்திலே, ஆசீர்வாதமான இடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.